நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। जय जय महालक्ष्मी माता जगजननी सिंधु सुजाता। जय जय महालक्ष्मी माता जगजननी सिंधु सुजाता। दैन्य दरिद्र निवारिणी जय देवी भक्तों की प्रियकारिणी। सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जगजननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा महाकाली सरस्वती दुर्गा वैष्णव देवी कामाक्षा विंध्यवासिनी योग माला तुम त्रिपुर सुंदरी माता। तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या। तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा। तुम्हारी कृपा तुम्हारी दया मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे। शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे स्नेह भरा नाता।
நினைவெல்லாம் ராமனிடம், நெஞ்சமெல்லாம் ராமனிடம், நிலையாக உன் மனது நிலைத்துவிடும் ராமனிடம். உள்ளமெல்லாம் ராமனிடம், உணர்வெல்லாம் ராமனிடம், கள்ளமற்ற பக்தி மனம் கலந்துவிடும் ராமனிடம். இரவு பகல் என் நேரமும் ராமஜபம் ராமஜபம், நாரணனை நினைந்து லக்ஷ்மி உருகுதல் போல் நாமஜபம். லக்ஷ்மியிடம் நாரணனே இணைந்தது போல் இணைந்து விட, லட்சியம் கொண்டாள் வைஷ்ணவியே ராமனுடன் இணைந்து விட. லட்சியம் கொண்டாள் வைஷ்ணவியே ராமனுடன் இணைந்து விட. உலக பந்தங்களை துறந்து தபோவனம் சென்று தேவி வைஷ்ணவி தன் பிரபுவை பற்றிய தியானத்தில் மூழ்கி தவத்திலே ஆழ்ந்து விட்டார். இது முந்தைய யுகத்திலே நடந்த கதை. அன்று ஸ்ரீராமன் தன் தந்தை அயோத்தி மாமன்னர் தசரதன் மகாராணி கைகேயிக்கு கொடுத்த வாக்குறுதியை காக்க சகோதரன் லட்சுமணன் மனைவி சீதை இருவருடனும் வனவாசம் சென்றார். தண்டகாரண்யத்தில் லங்கேஸ்வரன் தங்கை சூர்ப்பனகை ஸ்ரீராமனின் அழகைக் கண்டு மோகம் கொண்டாள். அதனால் அரக்கி ரூபத்தில் இல்லாமல் அழகியாக நின்றாள். லட்சுமணன் அழகியாக வந்த அரக்கியின் தீய நோக்கத்தை உணர்ந்து சூர்ப்பனகை மூக்கை அறுத்தார். இலங்கேஸ்வரன் ராவணன் தன் தங்கை சூர்ப்பனகை நிலை கண்டு கோபம் கொண்டான். சூர்ப்பனகை தான் பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க அண்ணனை தூண்டிவிட்டாள். அவள் ராவணனிடம் சீதையின் அழகை வர்ணித்தாள். அவன் பயங்கும் அளவிற்கு கோபம் கொண்ட ராவணன் பழிவாங்குவதற்காக ராமன் மாரீச்சருடன் சென்றான். சீதையை கடத்த திட்டமிட்டான். திட்டமிட்டபடி மாரீச்சன் மானாக வடிவமைத்துக் கொண்டான். சீதை அதைக் கண்டு ஆசை கொண்டு ராமனிடம் பிடித்து தரும்படி கேட்டாள். ராமன் விட்ட அம்பு மானாக வந்த மாரீச்சனை கொன்றது. காவல் இருந்த லக்ஷ்மணனை ஏமாற்ற ராமன் குரலில் ஏ சீதா ஏ லக்ஷ்மணா என்று மாரீச்சன் கத்தினான். சீதை கலங்கி விட்டாள். ராமனை காக்க லக்ஷ்மணனை போகும்படி கட்டாயப்படுத்தினாள். லக்ஷ்மணன் போவதற்கு முன்னால் சீதைக்கு காவலாக கோடு கிழித்து சென்றார். ஓடி வந்த லக்ஷ்மணன் ராமன் உயிரோடு இருப்பதைக் கண்டு வியந்தான். இருவரும் சீதையை பார்க்க ஓடினார்கள். இதற்குள் ராவணன் சன்னியாசி வேடத்தில் வந்து சீதையை கடத்திச் சென்றான். சீதையை காணாமல் ராமனும் லக்ஷ்மணனும் வனமெங்கும் தேடினார்கள். சீதையை காணவில்லை. அண்ணனும் தம்பியும் சீதையை தேடி தேடி அலைந்தார்கள். சீதே 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 அசோகவனத்திலே சீதை சிறை வைக்கப்பட்டாள். தன் எதிரே நின்ற ராவணனை சீதை துரும்பாக மதித்தாள். ஸ்ரீராமனுக்கும் கிஷ்கிந்தை அரசர் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது. அனுமனும் அங்கிருந்தார். ராமனின் வேதனை கண்டு சீதை விமானத்தில் போகும்போது போட்ட நகைகளை காண்பித்தார் சுக்ரீவன். ஸ்ரீராமன் சீதையை தேடுவதற்காக செல்லும் அனுமனிடம் அடையாளமாக தன் மோதிரத்தை கொடுத்தார். சீதையை தேடிய அனுமான் இலங்கை வந்து சேர்ந்தார். அசோகவனத்தில் சீதா மாதா சிறை வைக்கப்பட்டதை அறிந்தார்.
யாருடையது? மோதிரம் இது எங்கிருந்தது? யார் கொண்டு வந்தது? பிரபு, இந்த மோதிரத்தை நீங்கள் தானா போட்டீர்கள்? நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? இப்படி ஒரு விளையாட்டு எதற்காக? ஏன் இப்படி என்னை பரிசோதிக்கிறீர்கள்? தாங்க முடியாது என்னால். பொறுமை எல்லை தாண்டி போய்விட்டது. தாம் வந்தது உண்மையோ? தங்கள் திருமுகத்தை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் பொறுக்க முடியாது. இந்த பேதையை பார்க்க வாருங்கள் பிரபு. கருணை காட்டுங்கள். இங்கு யாருமே இல்லையே. இந்த மோதிரம் எப்படி வந்தது? நான் சொப்பனம் காண்கிறேனா என்ன? எதுவுமே புரியவில்லையே. இது அவருடைய மோதிரம்தான். யார் கொண்டு வந்தது? என் பிரபுவின் மோதிரத்தை கொண்டு வந்தது யார்? என் முன்னால் வாருங்கள். ஏன் பதுங்கி இருக்க வேண்டும்? என் முன்னால் வாருங்கள். வணக்கம் மாதா. ஏ வானரனே, என்ன வேண்டும்? எதற்கு இங்கு வந்தாய்? மாதா, நான் வாயுமைந்தன் அனுமன். தமக்கும் பிரபு ஸ்ரீராமனுக்கும் சேவகன். தமக்காக இந்த மோதிரத்தை நான் தான் கொண்டு வந்தேன். மோதிரம் கொண்டு வந்தால் அப்போதே நேரில் தந்தால் என்ன? ஏன் ஒளிந்து மறைந்து அப்புறம் வருகிறாய்? மாதா, முன்பின் அறிமுகம் இல்லை. அதனால் மோதிரத்தை நான் தான் கீழே போட்டேன். அதை பார்த்தவுடன் தாம் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று. ராவணனின் ராஜ்யம் இது. ராட்சசர்கள் வேஷம் மாறி எப்படியும் ஏமாற்றுவார்கள். இது மாயாவி ராட்சசர்களின் தேசம். நீயும் கூட ஒரு ராவணனின் ஒற்றன்தான். மோதிரத்தால் ஏமாற்ற வந்தாய். இது மாறு வேஷம். இந்த மோதிரமும் கூட உண்மை அல்ல. பொய்யல்ல மாதா. ஏன் இப்படி செய்தீர்கள்? ஸ்ரீராமனின் மோதிரத்தை அடையாளம் காட்ட தந்ததை தூக்கி எறிவதா? மாதா, ராவண ராஜ்யத்தில் தாங்கள் நினைவாற்றலை இழந்தீர்களா? மாதா, இந்த மோதிரம்தான் பிரபு கொடுத்தனுப்பியது. தாம் இப்படி அதை தூக்கி எறிந்தால் கஷ்டம் அல்லவா? மாதா, நான் உங்கள் சந்தேகத்தை நீக்குவதற்கு பிரபு ஸ்ரீராமன் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சொன்னால் தமக்கு என் மீது சந்தேகங்கள் இருக்கிறதே, அது நீங்கிவிடும் மாதா. மாதா, தம்மை அந்த தசமுக ராவணன் விமானத்தில் கடத்துகையில் அப்போது தங்கள் அணிகலன்களை சேலை தலைப்பிலே முடிபோட்டு அதை ஒரு மலையின் மீது போட்டீர்கள். மாதா, அந்த அணிகலன்கள் மன்னர் சுக்ரீவன் கையில் கிடைத்தது. அதை பிரபு ஸ்ரீராமருடன் அவருக்கு நட்பு ஏற்பட்ட பிறகு மன்னர் சுக்ரீவர் எடுத்து காட்டினார். அதை கண்டது ஸ்ரீராமர் அழுதார். என் பிரபு ஸ்ரீராமர் அந்த சேலை முடிப்பை பார்த்து அதில் ஒவ்வொன்றாக எடுத்து பழைய நினைவுகளில் மூழ்கிவிட்டார். அவர் கண்களில் நீர் பெருகியது மாதா, கண்ணீர் பெருகியது. பிறகு என்னவாயிற்று தூதனே? சேலை தலைப்பை பார்த்து ராமபிரபு தன்னையே மறந்தார். கண் கலங்கி தழுதழுத்து பேச முடியாமல் தவித்தார். என் சீதை இதால் என் வியர்வையை துடைப்பாள் என்றார். என் பிரபு அதையெல்லாம் நினைக்கிறாரா? ஆம் தாயே, அதையெல்லாம் மறக்கவே இல்லை. அவர் விடும் மூச்சே தங்கள் பேச்சாக இருக்கிறது மாதா. பிறகு அவர் ஏன் இன்னும் என்னை
ராவணனின் பிடியிலிருந்து விடுவிக்கவில்லை. மாதா, தாம் இருக்குமிடம் அவருக்கு இதுவரை தெரியவில்லையே. என்னை அன்னை உங்களை தேடி வரும்படி அனுப்பினார். மாதா, உங்களை தேடுவதற்காக காடு மலை வனமெல்லாம் அலைந்தேன். பிரபுவின் ஆணைப்படி பிரபுவின் சேவைக்காக வானரப்படையெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளுக்கு தங்களை தேடிச் சென்றிருக்கின்றன. தென் திசை வந்தவன் நான். பிரபுவின் கருணை, உங்களின் தரிசனம் கிடைத்தது. மாதா, தாம் ஆணையிட்டால் எப்படி நான் இங்கு வந்தேனோ அப்படியே நான் உங்களை என் தோள் மீது சுமந்து பிரபு ஸ்ரீராமரிடம் கொண்டு விடுகிறேன். தவறு அனுமன், தவறு. அதில் கௌரவம் இல்லை, ஏற்கத்தக்க ஒழுங்கும் இல்லை. அப்படி என்றால் ஏன் மாதா? லங்கை கரசன், அவன் பணியாளர்கள் மாயாவிகள். மாதா, இந்த அனுமனும் அவர்களுக்கு இளைத்தவன் அல்ல. மாயம் எனக்கும் தெரியும். இந்த அற்பர்களை விட நான் குறைந்தவன் அல்ல. மாதா, தங்கள் மனதில் உள்ள ஐயத்தை நீக்குங்கள், அனுமதியுங்கள். பிரபு ஸ்ரீராமனிடம் கொண்டு சேர்க்கிறேன். இல்லை இல்லை, அது உகந்ததல்ல, நடக்கக்கூடியதும் அல்ல. ஏன் மாதா? இன்னுமா தங்களுக்கு சந்தேகங்கள் என்னிடத்தில்? ஏன் தாயே? இல்லை அனுமான், முதலில் எனக்கு உன் மீது ஐயம் இருந்தது. அதனால் நான் நம்பவில்லை. இங்குள்ள ராட்சசர்களை கண்டாலேயே பேதை மனம் ஏனோ நடுங்குகிறது. ஆனால் இப்போது ஒரு தெளிவு. இந்த மோதிரமே எனக்கு நம்பிக்கை ஒளியை கொடுக்கிறது. பழைய நினைவுகளில் என் பிரபுவை பார்ப்பது போல் இருக்கிறது. இந்த மோதிரமே நம்பிக்கை தருகிறது. மாதா, இனிமேல் என்னிடம் சந்தேகம் இல்லையே. இப்போது என் மீது நம்பிக்கை வந்ததா? அப்படியெனில் நான் வந்ததையும் சொன்னதையும் நம்புகிறீர்களா? மைந்தா, உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை. மாருதி, உன்னுடன் வருவது பண்புக்கு ஏற்காத போக்கு. மேலும் அது பதிவிரதை தன்மைக்கு ஒவ்வாதது. மாதா, இந்த கொடுமையான அரக்கிகளிடம் பேச்சு வாங்கி பயந்து பயந்து வாழ்வது உகந்ததா? அனுமான், இன்றைய நிலையில் உகந்தது. பாவம் செய்யும் கொடிய ராவணனை பழி வாங்கி பிறகு என்னை அழைத்துச் செல்ல வேண்டும். பிரபுவுக்கு அதுவே புகழ். அவருக்கு மூ உலகத்திலும் உன்னத பெருமை வரும். இப்படியெல்லாம் சொல்வது அம்மா இன்னும் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்று காட்டுகிறது. இல்லை அனுமான், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீ பிரபு ஸ்ரீராமனிடத்தில் இந்த அன்னையின் ஒரு வேண்டுகோளை சொல். என்னை காப்பாற்ற தாமதிக்காதீர்கள் என்று. அப்படியே தாயே. ஜெய் ஸ்ரீராம். சீதா மாதாவிடம் போகும் முன் வருவதாக வாக்களித்த அனுமான் அசோகவனத்தை விட்டுச் சென்று ராவணனுக்கு அதிர்ச்சி கொடுக்க ஸ்ரீராமனின் சக்தி என்ன என்பதை ஒரு அனுபவத்தால் உணர வைக்க இலங்கையில் தீ வைத்து அனைவரையும் கலங்க வைத்தார். அனுமான் தனது வாளுக்கு வைத்த நெருப்பை இலங்கையின் மூலை முடுக்குகளில் எல்லாம் பற்ற வைத்து பிறகு திரும்பி சீதா மாதாவிடம் ஸ்ரீராம பிரபுவுக்கு அடையாளமாக காட்ட தாயிடம் சூடாமணி பெற்று தன் பிரபு ஸ்ரீராமனை பார்க்க புறப்பட்டார். சீதா மாதா இங்கே? தோற்றம் அப்படியே தவம் புரியும்
அன்னையா? ஜெய் ஸ்ரீராம். இவர் சீதா மாதாவை போலவே இருக்கிறார். மாதா இவர் சீதா மாதாவே அல்ல. பின் பின் இந்த மாதா யார்? மாதா தாங்கள் யார்? எளியவனுக்கு புரியவில்லையே. தாயே, இந்த தொண்டனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹே மாதா, தாம் ஜெகஜனனியா, அன்னை மகாலட்சுமியா, அன்னை சரஸ்வதியா, துர்க்கையா, பார்வதியா, பிரம்மணியா? மாதா, தாம் தான் சீதா மாதாவின் ரூபத்தில் அவதாரம் எடுத்து பகவான் ஸ்ரீராமனின் லீலைகளுக்கு வடிவம் கொடுக்க உதவினீர்களா? தேவி, ஹே மாதேஸ்வரி, ஏன் என் தாயே உங்கள் மைந்தனிடம் மாயம் செய்யலாமா? மாதா, தாங்கள் தன் உண்மையான வடிவத்தில் வந்து என்னை கடை தேற்றுங்கள். ஆகட்டும். மைந்தா அனுமான், நீயோ பராத்பர பிரம்மனின் அருள் நிறைந்த அவதாரம். ராமபிரியன், கருவிலேயே மகான் ஞானி. அதனால் நீ இதை தெரிந்து கொள். எப்போதெல்லாம் இறைவன் அவதரிக்கிறாரோ அப்போது அவர் சக்திகள் கூட அவருடன் சேர்ந்தே அவதரிக்கின்றன. ஏ வாயுமைந்தா அனுமான், ஆற்றல் உள்ளவனே, தெரிந்து கொள். என் தவம் கூட பிரபுவின் திவ்ய தரிசனம் பெறத்தான். ஸ்ரீராமனின் திருமுகத்தை காணவே இது வேண்டுதலுடன் தொடங்கப்பட்டது. தாமே தவம் மாதேஸ்வரி. மைந்தா, தவமே நான் என்றால் தவப்பொருளோ ஸ்ரீராமன் தான். எப்போது எனக்கு ஸ்ரீராமனின் தரிசனம் கிடைக்குமோ தெரியவில்லை அனுமான். எனக்கு பிரபு ஸ்ரீராமனின் தரிசனம் கிடைக்காத வரையில் எனது இந்த பிறவி, எனது ஜெபங்கள், புரியும் தவம், பக்தி விரதங்கள் எல்லாம் பலனற்றவைதான். மாதேஸ்வரி, சீதா மாதாவை இலங்கேஸ்வரன் ராவணனிடத்திலிருந்து மீட்டு வருவதற்காக பிரபு ஸ்ரீராமன் இந்த பெருங்கடலை தாண்டிச் செல்ல வேண்டும். அது பொருட்டு ஸ்ரீராமன் வானர சேனையுடன் இங்கு வரப்போகிறார். அப்போது அம்மா உங்களுக்கு அவர் தரிசனம் கிடைக்கும். மாதா, மைந்தனுக்கு விடை கொடுங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஹனுமான், என்ன சொல்கிறாய்? நீ என் சீதையை கண்டாயா? நலமோடு இருக்கிறாளா? ஆம் பிரபு, என் அன்னை சீதை நலமே. நான் அன்னையின் தரிசனம் கண்டுதான் வந்தேன் பிரபு. கண்ணால் பார்த்தேன், அன்னையுடன் பேசினேன் பிரபு. ஹனுமான், மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். என் கண்ணை உன் கண்ணால் பார்த்தேன் என்றாய். மாண்புமிக்க என் சீதையின் நினைப்புகள் வந்து மெல்ல என் மனதை நெருடுகிறது. பக்கத்தில் இல்லை, பார்க்க முடியவில்லை. ஹனுமான், அவளை பற்றி சொல். என் சீதை எப்படி இருக்கிறாள்? எப்படி அவள் நாட்களை கடத்துகின்றாள்? அவளுக்கு எப்போதாவது என் நினைவு கூட வருகிறதா? பிரபு, தாம் இப்படி கேட்பதா? உடல் உயிரை நினைக்காமல் இருக்குமா? பிரபு,
அன்னைக்கு உங்கள் நினைவுதான் உயிர், உணவு எல்லாம். ஒவ்வொரு கணமும் அவர் உங்களுக்காகவே வாழ்கிறார். தங்கள் திருநாமத்தை காவல் கவசமாக்கிக் கொண்டிருக்கிறார். துயரம் என்ற கடலில் பொறுமையோடு இருக்கிறார். சிப்பிக்குள் நல்முத்து இருப்பது போல. வெறும் தரை மீது படுக்கிறார். என் தாய் வெட்ட வெளியின் கீழ் இருக்கிறார். காற்றையே சுவாசித்து ஜீவிக்கிறார். மாளிகையில் வாழ்ந்தவர் மரத்தடியில் அரக்கியரிடையே இருக்கின்றார். பிரபு, பிரபு, தங்கள் நினைவு இல்லை என்றால் அன்னையே இல்லை. பிரபு, அசோகவனத்திலே பயங்கர அரக்கியர் என் மாதாவை துன்புறுத்துகிறார்கள். இலங்கேஸ்வரன் ராவணன் வந்து அன்னையை ஏதேதோ பேசுகிறான். மாதாவின் நிலையோ தம்மை எதிர்பார்த்து காத்திருந்து தம் உயிரை போக்கிக் கொள்ளும் அளவிற்கு புண்பட்டிருக்கிறார். மாதாவிற்கு ஆறுதல் சொன்னேன். மேலும் பிரபு ஸ்ரீராமன் மன்னர் சுக்ரீவன் சேனையை சேர்த்துக் கொண்டு இலங்கையை முற்றுகையிட வருகிறார் என்று சொல்லி அன்னையை ஆறுதல் அடையச் செய்தேன். பிரபு, அன்னை சீதையை உயிரோடு பார்க்க வேண்டும் என்றால் இனியும் காலம் கடத்தாதீர்கள் பிரபு, காலம் கடத்தாதீர்கள். இங்கும் அங்குமே கண்ணீரில் கண்களே. இல்லை சீதே, இனியும் நான் தாமதிக்க மாட்டேன். வாயுமைந்தன் அனுமனுடைய அன்பினால் இப்போது நீ இருக்கும் இடம் தெரிந்தது. ராமனை எந்த சக்தியாலும் தடுப்பது இனி நடக்காது. துணிவோடு இரு சீதே. ராமன் வருகிறேன் சீதே, ராமன் வருகிறேன். வாயுமைந்தா ஹனுமான், சீதை எனக்காக ஏதும் செய்தி சொல்லி இருப்பாளே? ஆம் பிரபு. என்ன சொல்லி அனுப்பினாள் எனக்காக? சொல்கிறேன் பிரபு. சீதா மாதா தங்களுக்கு நினைவுபடுத்த இந்த சூடாமணியை தந்தார்கள். தந்துவிட்டு சொன்னார்கள், எங்கள் திருமணத்தில் அவர் சூட்டினார் என்றார். அதோடு அம்மா என்னிடம் சொன்னார், தாங்கள் அனாதையிடம் கருணை காட்டுவது தமது விரதம் என்றார். இப்போது தன்னை விட அனாதை யார் என்று கேட்டார். மாதா என்னிடம் இந்திரனின் மைந்தன் ஜெயந்தன் பற்றியும் சொன்னார். காக்கை வடிவில் அவன் வந்து என்னை தொந்தரவு செய்தான். அதை என் பிரபுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்று இங்கே படுகின்ற பாடு அவர் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறார்? இல்லை, தாங்கிக் கொள்ளவில்லை. ராமனுக்கு அதை தாங்க சக்தி இல்லை. நான் எப்படி சொல்வேன் என் மனம் படும் பெரும் துயரத்தை? ஹனுமான், நீ புரிந்தது இணையற்ற சாதனை. இந்த பூமியில் இதுவரை எந்த தூதனும் சாதிக்க முடியாததை சாதித்தாய். ஹனுமான், மனம் திறந்து சொல்கிறேன், ஜென்மமெல்லாம் நான் உனக்கு கடன்பட்டவன். என்ன இது பிரபு? அனுமன் உங்கள் தாசன் பிரபு. தாம் இல்லையே அனுமன் பிறவிக்கு பொருளே இல்லை பிரபு. உங்கள் திருவடி கீழே தொண்டன் நான். நாமமே மது நான் அருந்தும் மதுவே, நாமமே மது நான் அருந்தும் மதுவே, நீ தரும் மது அது நித்யானந்த மது, நீ தரும் மது அது நித்யானந்த மது. உயிருக்குள் உயிராய் உயிர் தரும் மதுவே, ஞானமெனும் சிவ அமுதமும் அதுவே. மன்னா சுக்ரீவா, சிவ அமுதமும் அதுவே. உடனே இலங்கை போருக்கு ஏற்பாடுகள் நடக்கட்டும். தங்கள் ஆணைப்படியே பிரபு.
ஏ சமுத்திரராஜனே, தங்கள் அன்பும் ஆசையும் எனக்கு வேண்டும். ராமனுக்கு கருணை காட்டுங்கள். ராமன் படை சேது பாலம் கட்டி இலங்கை செல்ல வேண்டும். சென்று சீதாவை ராவணன் பிடியிலிருந்து மீட்டு வர வேண்டும். எனக்கு அனுமதி தாருங்கள் சமுத்திரராஜனே, அனுமதி தாருங்கள். வணக்கம் பிரபு. தாம் என்னிடத்தில் அனுமதி தர கேட்டு என்னை வெட்கப்படுத்துகிறீர்கள். பிரபு, தாம் இந்த தாசன் சமுத்திரராஜனுக்கு செய் என்று ஆணையிடுங்கள். தாம் எனக்கு செய் என்று ஆணையிட்டால் சீறி எழுந்து பொங்கிச் சினந்து பெரும் வெள்ளமாய் உருவெடுத்து இலங்கை நகரையே மூழ்கடித்து விடுவேன். அந்த நகரம் என் கரையில் தான் இருக்கிறது. சரியல்ல சமுத்திரராஜனே, சரியல்ல. அது மானிடனின் நேர்மைக்கு ஒரு இழுக்கல்லவா? கூடாது. அவ்வாறு செய்தால் குற்றமற்ற ஜீவன்கள் மடிந்து போக நேரிடும். தாங்கள் இப்படி சொன்னால் இந்த சமுத்திரராஜனுக்கு தங்கள் பணி செய்ய வாய்ப்பில்லையா? ஹே சமுத்திரராஜனே, அப்படி நினைப்பது தங்களுக்கு அழகல்ல. நான் விரைவில், அதிவிரைவில் இலங்கை செல்ல வேண்டும். அதற்காக கடலிலே சேது பாலம் கட்ட வேண்டும். தாம் நினைத்தபடி நடக்கட்டும் பிரபு. தாம் இந்த கடல் மீது திருவடி பதித்து நடந்து போவீர்கள். அந்த பெருமையால் இந்த எளியவனுக்கு தங்கள் திருப்பாதங்களை தொடுகின்ற பெரும் பேறு கிடைக்கும் அல்லவா? உங்களிடம் எனக்கு ஒரு பிரார்த்தனை பிரபு. சரி, கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? இலங்கை போவதற்கு முன்னால் என் மகள் வைஷ்ணவிக்கு தாங்கள் தரிசனம் தர வேண்டும். அவள் சிறு வயதிலேயே தம்மை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசையை மனதில் வைத்திருக்கிறாள். இப்போது அவள் தபோவனத்தில் உங்களுக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறாள். தாம் என் மகள் வைஷ்ணவிக்கு அருள் செய்ய வேண்டும் பிரபு. அருள் செய்யுங்கள். செய்வோம். லக்ஷ்மணா, தவத்தின் இந்த சுடர் ஒளி இதற்கு முன் அத்ரி, அகஸ்தியர், சரபங்கர் ஆகிய முனிவர்களின் ஆசிரமத்தைச் சுற்றித்தான் கண்டதுண்டு. பிரபு, இது மாதா வைஷ்ணவியின் தவ மகிமையால்தான். அவர் தம்மை தரிசிக்க தவம் இருக்கின்றார். பிரபு, என் பிரார்த்தனை, தாம் தரிசனம் தந்து அவருக்கு கருணை புரியுங்கள். நாம் வைஷ்ணவியை பார்க்கச் செல்லலாம். வைஷ்ணவி மாதா செய்த தவம் வரம் தரும் நேரமிதே. வந்தனம் ஸ்ரீ ரகுராமனே, தரிசனம் தருவதற்கே அனுமனும் மகிழ்வதற்கே. வணக்கம் பிரபு.
வாருங்கள் பிரபு. மாதா, தங்கள் மைந்தனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏ வாயு மைந்தா, இன்று போல் என்றும் இரு. மாதா, தங்களிடம் சொன்னபடி நடந்து கொண்டேன். பிரபு ஸ்ரீராமன் வந்துவிட்டார். காத்திருந்த கண்களுக்கு காட்சி தந்தான் ராமன், காத்திருந்த வைஷ்ணவிக்கு கருணை செய்தான் ராமன். காண்பதுவும் நிஜந்தானா, தெய்வம் வந்ததும் நிஜந்தானா, காத்திருந்தேன் தவம் இருந்தேன் கடவுள் தந்த பலந்தானா. கண்களிலும் என் ராமன், கனவினிலும் என் ராமன், என் ஜீவன் என் தேகம் எல்லாமே ஸ்ரீராமன். வைஷ்ணவியை தேடி வந்த வரதராஜ ராமனே, வாழ்வு இந்த வாழ்வு என்றும் சுவாமி உந்தன் சரணம். வாயுமைந்தன் ஹனுமான் உன் அன்பு தந்தை ரத்னாகரரான சமுத்திரராஜனும் சொன்னார்கள் தாம் என்னை பார்க்க விழைவதாக. உன்னை பார்ப்பதற்காகவே வந்தேன். சொல், எனக்கு என்ன ஆணை? ஆணையா? தான் வணங்கும் பிரபுவுக்கு இந்த எளியேன் ஆணை தருவதா? பக்தி பகவானுக்கு அடிமை அல்லவா? இந்த வைஷ்ணவியும் தமது பக்தி தான், தமக்கு சேவகை தான். தமது பக்தியிலே எனது வாக்கும் மனமும் கலந்தது. இன்று தரிசனம் தந்து அருள் செய்தீர்கள் என் பிரபு. வாருங்கள் பிரபு, வாருங்கள், வாருங்கள். நாராயணன் நாயகனே, நாராயணி நாயகியே, இருவர் கொண்ட வேஷம் இங்கு வேறு வேறு வேஷமே. இறைவனுக்கு இறைவி லட்சுமி சேவை செய்யும் ஆனந்தம், இருவர் நெஞ்சில் அலைமோதும் ஆனந்தம் பேரானந்தம். பக்திக்கொரு விளக்கம் இது, அன்பு செய்யும் விந்த இது, மதமலரும் திருக்கரமும் பாவனையில் சங்கமம். மாதா பவதாரிணியும் பகவானும் சங்கமம். பிரபு, தமக்கு எனது கோடி கோடி வணக்கம். வைஷ்ணவி, இந்த மானிட அவதாரத்தில் நீ உன்னுடைய உண்மையான ரூபத்தை மறந்து விட்டாய். நீ மன்னன் ரத்னாகரரின் மகள். பேருண்மை இதில் என்னவென்றால் இந்த வைஷ்ணவி அந்த மகாலட்சுமியின் அம்சம்தான். மறந்துவிடத்தான் முடியுமா பிரபு? தம்மை தரிசிக்கும் விருப்பத்தில் இப்படி ஆகிவிட்டேன். ஏ பிரபு, தாம் இன்றி சக்தி என்பது ஏது? தாம் தமது சக்தியைத்தான் மகாலட்சுமி மகாமாயா என்று ஆக்கினீர்கள். அந்த மகாமாயாவின் மாயையினால் அன்றோ இப்புவனங்கள் செயல்படுகின்றன. தமக்கு சிருஷ்டியை காப்பது கடமையாகிறது. சிருஷ்டியை ஆக்கி பரிபாலித்து அழிக்க பொறுப்பு என்னுடையது. இருந்தாலும் என் பிரபு, இப்போது நான் உங்களுடைய பக்தை, தாம் எனது பகவான். பக்தை பகவானை தொழுது போற்றுகிறாள். ஆகையால் பிரபு, அன்புக்கும் பக்திக்கும் அதிக வேறுபாடுகள் என்பது தெரியாதா? பக்தியே தவம் அல்லவா பிரபு? ஏ பிரபு, மனித பிறவியானாலும் வைஷ்ணவிக்கு நீங்கள் தான் வேண்டும்.
ஏ பிரபு, சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக தாம் அநேக அவதாரங்கள் எடுக்கும்படி ஆகிறது. ஆனால் ரூபம் அனைத்திலும் வைஷ்ணவி ராமனையே பார்க்க விரும்புகிறார். தாங்கள் யார்? ரமாகாந்தர் லக்ஷ்மியின் கணவர். பிரபு, அந்த லக்ஷ்மி துர்க்கை, சாவித்ரி, சரஸ்வதி, அந்த பார்வதியும் கூட தம்முடைய அம்சம்தான். பிரபு, லக்ஷ்மியும் ரமையும் வேறல்ல, ஒன்றுதான். தாம் அறியாததா? சீதைதான் ரமை, உங்களுடைய வைஷ்ணவி யோகமாயை. தாம் என்னை லக்ஷ்மியின் ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நான் மனித பிறவியாக வருவதற்கு திருவுள்ளம் கொண்டீர்கள். ஏ பிரபு, இன்று என் தவத்துக்கு பூரண ஆகூதி. புரிந்த தவத்துக்கு பலம் தாருங்கள். வைஷ்ணவியின் தவம் அப்போதுதான் நிறைவேறும். தாமும் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவி, இப்போது சொன்னதெல்லாம் உண்மையிலும் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இந்த பேருண்மை பூ உலகிற்கு பொருத்தமில்லாத நடைமுறையாகிவிடும். தேவிக்கு தெரியாததல்ல, எமது ராமாவதாரம் மரியாதை புருஷன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று அமைந்தது. இந்த லட்சியத்தை சிதைப்பது சரியல்ல, அழகல்ல, முறையல்ல. பேச்சொன்றும் செயலொன்றுமாக உன் பொருட்டு மாற்றுக் கருத்தை ஏற்க முடியாது. பூமியில் எடுக்கின்ற பிறவி கடின நியமங்களுக்கு உட்பட்டதாகும். ஆகையால் அதை கைவிடுவது பாவமாகும். தேவி, இதே அணுகுமுறை உன் தவத்திற்கும். விரத நியமங்களை செயல்படுத்தும் போது காலமெல்லாம் செய்த தவம் ஒரு வரம்பு மீறி விடக்கூடாது. அது மட்டுமல்ல, செய்த தவம் சிதறிவிடக்கூடாது. ஆகையால் தவத்தின் பூர்ண ஆகுதிக்கு இந்த நிலைமையில் நியாயமான ஏதாவது வேறு வரம் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். எனக்கு வேறு வரம் தர நினைத்தால் ஏற்ற வரம் தாருங்கள் பிரபு. இனிமேல் எனக்குள்ளே என் ஆசைகளை எப்போதும் போல் வளர்த்துக் கொண்டு வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ள. தேவி, இப்போது ராமன் உலகத்தின் நலனுக்காக பகவானின் பகைவன் அதர்ம ராவணனை வீழ்த்துவதற்கு இலங்கை செல்கிறேன். இந்த பெரும் போரில் வைஷ்ணவியின் பேருதவி மிக மிக தேவைப்படுகிறது. இப்போரில் மானிட பண்புகளை காத்து நான் வெற்றி பெற வேண்டும். மேலும் நான் வெற்றி பெற எனக்கு தேவி வைஷ்ணவியின் தபோபலம் தேவைப்படுகிறது. இப்போதே அப்படியுள்ள தவப்பலனை எனக்கு தர வேண்டும். பிரபு, தாம் என்னிடம் வேண்டுவதா? தபஸ்வினி இடத்தில் தாம் தரண வேண்டும் என்று கேட்கிறீர்கள். பிரபு, அப்படி கேட்காதீர்கள். உண்மையில் என்னுடைய பொருள் என்பது தாம் தானே. ஆகையால் வைஷ்ணவியின் தவம், அது பெற்று தந்த பலம் தமக்கே சொந்தம் பிரபு. அது தம்முடையது. தமக்கு என் தவோ பலத்தை நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. எனது என்பது இறைவனுக்கே. தமக்கு ஜெயம். வைஷ்ணவியின் தவம் தங்களுக்காக. தேவி, எல்லாம் உன்னால். இலங்கை சென்று அதர்ம ராவணனை கொன்றுவிட்டே வருவேன். அப்போது மீண்டும் உன்னை சந்திக்க வருவேன். மீண்டும் தரிசனம் உண்டா பிரபு? பிரபு வருகைக்காக எங்கேயே நான் இருப்பேன்.
विष्णु प्रिया हम पे रखना सदा श्री चरणों की